ரமேஷ். வணக்கம் வணக்கம் நண்பரே. ரொம்ப சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். உங்க டயத்தை நீங்க ஒதுக்கி எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பேசும்போது. அந்த குறத்தி மகன் படம் ஐயா, வந்து நீங்க விட்டு விட்டு போனா ஃபுல் நைட் தூங்கிட்டீங்க. ஆமா தூங்கிட்டு காலைல எழுந்திருக்கும் போது பார்த்தேன் யாருமே இல்ல. யாரும் எழுப்ப கூட இல்ல. அப்புறம் நானா எந்திரிச்சு என்னடா விடிஞ்சிருச்சு, நம்ம மாட்டு இங்கேயே படுத்துருக்கோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு விருந்து அடிச்சு ஓடி வந்தேன் வீட்டுக்கு. அப்ப வீட்டுல தேடி இருப்பாங்களே. அதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து திட்டினாங்களா? திட்டினாங்களா? இது மட்டும் ஏன் ஞாபகம் இருக்கு. ஏன் வரல திட்டினாங்களா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. திட்டினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இது மட்டும் சினிமா தேட்டருக்கு கரண்ட் கட் ஆகி அப்படியே பார்க்க முடியாம அப்படியே தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு ஓடி வந்தேங்கிறது நீங்க மட்டும் என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. மண் டிக்கெட்டுக்கு போவீங்களா, பெஞ்சுக்கு போவீங்களா? ஆமா, நான் முதல்ல எனக்கு இந்த குறத்திமகன் பார்க்கும்போது கீழே தரையில தான் உட்காந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மண் அதுல வேற வந்து குள்ளமானவங்க எல்லாம் மண்ணெல்லாம் ரொப்பி மேடாக்கி மேல உட்காந்துருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பின்னாடி பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துருக்கோம். அதுக்கு பின்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. உண்டு. வாழ்க்கை அப்ப ரங்கராஜா தேட்டர் ஒரு தேட்டர் இருந்தது. என்ன ரமேஷ்? ரங்கராஜா தேட்டரு. ஆமா, அது ஆனா அது எனக்கு என்னமோ நான் மேரேஜ் ஆன பிறகு நான் ரங்கராஜா தியேட்டர்ல சினிமா பாக்குறதுக்கான வாய்ப்பே வரல ரமேஷ் எனக்கு. வரல. இப்ப கூட ரீசெண்டா 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய மாடிஃபை பண்ணிருக்காங்க, நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சிதம்பரத்துல இருந்து கூட வந்து புவனகிரி இருந்து படம் பார்ப்போம்னு கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் எனக்கு என்னமோ தெரியல, மேரேஜ் வந்து நான் ரங்கராஜா தியேட்டருக்கு போறவே இல்லை. சின்ன வயசுல போயிருக்கீங்களா? சின்ன வயசுல போயிருக்கீங்களா? சின்ன வயசுல போயிருக்கேன். அதுவும் சின்ன வயசுல கூட அந்த முன்னாடி பெஞ்ச் இருக்கும் இல்லையா, முன்னாடி பெஞ்ச் இருக்கும், பின்னாடி அது கொஞ்சம் ஹைட்டா போற மாதிரி இருக்கும். அது கடைசி 2 ரோ வந்து இந்த குஷன் சேர் இருக்கும் இல்லையா. ஆமா, போயிருக்கேன். நான் 2-3 தடவை நிறைய தடவை போயிருக்கேன். நான் சின்ன வயசு போயிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் மட்டும் அந்த தியேட்டருக்கு நானும் என்னடா போவே இல்லை போடும் நினைப்பேன். ஆனா சந்தர்ப்பம் சரியா அமையாது. நண்பர், அந்த குறியாமங்கலம் சித்தேரி போற வழியில 2 வாய்க்கால் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா 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 முதல் வாய்க்கால யாரும் குளிக்க மாட்டாங்க. ஒண்ணு வந்து மானம்பத்தன் வாய்க்கால், இன்னொன்னு வந்து அரியகோஷ்டி வாய்க்கால்னு ஆமா, சொல்லுவாங்க. அரியகோஷ்டி வாய்க்கால். முதல் வாய்க்கால குளிக்க மாட்டாங்க, 2வது வாய்க்கால குளிப்பாங்க எல்லா பசங்க. நீங்க குளிச்சிருக்கீங்களா அந்த வாய்க்கால்ல? அங்க அந்த இடத்துல குளிச்சது கிடையாது. அந்த குறியாமங்கலம் நான் சொன்னேன் இல்லையா, அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இறங்குற இடம் இருக்கும். அங்கதான் நான் குளிச்சிருக்கேன். நீங்க சொல்ற இடத்துல அது மழை காலத்துல இருந்து உள்ள போவோம் இல்லையா, அங்க ஒரு கூரா இருக்கும் தெரியுங்களா? பாலத்துல இருந்து தண்ணி ஒரு இடத்துல ஒரு கூரா இருக்கும். ஆமா 2 பக்கம் தண்ணி ஓடும். நான் அந்த கூர்ல நின்னு தலைகீழா நிப்பேன் தண்ணியில. நான் அந்த பக்கம் தண்ணி பாம்பு வேற வரும். பாம்பை நினைச்சு பயம். ஆனா அங்கேருந்து மேலேந்து வந்து அந்த கூர்ல காலை நிப்பாட்டி நிப்பேன் நான். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு அங்க ஒரு படித்துறை இருக்கு, ஞாபகம் இருக்கா? படித்துறை. அந்த படித்துறையில இருந்து தண்ணி எதிர்த்து நீச்சல் அடிச்சுட்டு வருவேன். இன்னைக்கு வாய்க்கால்ல தண்ணியே இல்ல. இல்ல, தண்ணி வருது. அது அந்த 6 months மட்டும் தான் இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் சீசன்ல அந்த 6 months மட்டும் தான் இருக்கும். அது அநேகமா நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருக்கும். அந்த 5 months 6 months மட்டும் தான் இருக்கும். மத்தபடி எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கும். நீங்க பிஎஸ்சி ஆனா வந்து வாய்க்கால்ல குளிக்கும்போது எனக்கு வந்து குதிக்க தெரியாம குதிப்பேன் நானு. அந்த சந்தோஷத்துல கரையில இருந்து அப்படியே தவுக்கொண்டு அப்படியே படுத்த மாதிரியே விழுவேன். அது பார்த்தா எனக்கு அப்புறம் சொன்னாங்க, டேய் நீ இப்படி பண்ணக்கூடாதுடா, வலிக்குண்டா. அப்புறம் பின்னாடி யாரோ சொன்ன பிறகுதான், ஓ இப்படி குதிக்க கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தோணும் எனக்கு. அப்படியே செஸ்ட் எல்லாம் செவந்து போயிடும். செஸ்ட் எல்லாம் வந்து செவந்து போயிடும். அது மாதிரி. ரொம்ப அருமையா இன்னைக்கு பேசணும். தினமும் ஒரு 5 நிமிஷம் நீங்க டைம் கொடுத்தா கூட போதும். பழைய நினைவுகளை பள்ளிக்கூடத்தை பத்தி நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்.
நமக்கு பேசுறோம், சரிங்க ரமேஷ். விருப்பப்படுறவங்க கேட்க போறாங்க. நான் நேத்து பேசினீங்க, ஒரு 10, 15 பேர் கேட்டிருக்காங்க. அப்ப நாளைக்கு நம்ம சரி, பேசுறது சரி. ஒரு கால் நாளைக்கு நீங்க போனதுக்கு போகும்போது, உங்கள கேட்க கூட சான்ஸ் இருக்கு. என்னப்பா பேட்டிலாம் குடுத்துருக்க அப்படின்னு. இருக்கு. ம். நம்ம மேற்கொண்டு நாளைக்கு பேசுவோம். சரிங்க ரமேஷ். நன்றி நண்பரே. நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். ஆ.